அன்பிரடிக்டபிள். ஸோ பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்துட்டு இந்திய சினிமால இப்போ இல்லைனாலும் வந்துட்டு நம்ம எல்லா பேருக்கும் தெரிஞ்சது வந்து சங்கர் சார். அவரோட டைரக்ஷன்ல கார்த்திக் சுப்புராஜோட ஸ்டோரிய டைரக்ட் பண்ணியிருக்காரு. ராம் சரண் டபுள் ஆக்ஷனா, அதாவது அப்பா பையன் அப்படின்னு நடிச்சிருக்காங்க. ஸோ அப்பாவுக்கு வந்துட்டு பேர் யார் அப்படின்னா அஞ்சலி, மகனுக்கு வந்துட்டு கியாரா அத்வானி. ஸோ சமுத்திரக்கனி எஸ்.ஜே. சூர்யா தான் வில்லன், சுனில் அவரும் நடிச்சிருக்காரு இந்த படத்துல. ஓவராலா இது வந்துட்டு ஒரு ட்ரெய்லரை வந்துட்டு ஃபுல்லா நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் தெரியுது, இது வந்து ஒரு நல்ல பொலிட்டிக்கல் டிராமா மூவியா வரப்போகுது. அவன மாதிரி கெட்டவன் எவனும் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடியும் ஒரு படம் வந்துச்சு, நம்ம வந்துட்டு முதல் அந்த மாதிரி இந்தியன் ஒன் அப்படிலாம் பார்த்துட்டு, ஸோ அந்த ஒரு ஜானர்ல தான் இந்த படமும் இருக்கணும். ஸோ கடைசியாக வந்த படம் வந்து கொஞ்சம் நம்மளை வந்து செஞ்சு விட்டுருச்சு இந்தியன் 2. ஏன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை, எதிர்பார்க்காத மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி விட்டு போயிட்டாரு சங்கர் சார். ஸோ வந்துட்டு நம்ம அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் சொல்றதுக்கு இல்லை, போனது போகட்டும், வரப்போறதுனாச்சும் நல்லா இருக்கணுமே அப்படின்ற மாதிரி ஆண்டவனை வேண்டிக்கிற வேண்டியதான். அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று நம்பி அறிவிழந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம். ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது சும்மாவே சொல்லக்கூடாது, என்ன சொல்றது, வழி பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமா இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரு லட்சக்கணக்கான பேர் எந்த பிரேம் வச்சாலும் நிற்கிறாங்க. ஸோ எடுத்தோடனே அப்படி ஒரு விவசாய நிலம் காமிக்கிறாங்க, அடுத்து கட் பண்ணோடனே பார்த்தா ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பெரிய கூட்டம் நடந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி காட்டுறாங்க. பேசிக்க ராம் மாதிரி நல்லவன் எவனும் இல்லை. இதுல வந்து ராம் சரண் ரோல் அப்படின்னா அப்பா பையன். ஸோ அப்பாவை வந்து கொண்டனால ரிவான்ச் எடுக்க போற ஒரு ஸ்டோரியா, இல்லை சிஎம்மா இருக்க எஸ்.ஜே. சூர்யாவா அந்த பையன் ராம் சரண் வந்துட்டு பீப்புள்ஸோட சேர்ந்து கேம், அதாவது பொலிட்டிக்கல் அப்படின்றதே ஒரு பயங்கரமான டேஞ்சரான கேம். ஸோ அது இப்போ இல்லை, இருந்தே அப்படிதான். பொலிட்டிக்கல் அப்படின்னால அதுக்குன்னு ஒரு தனியாக யோசிக்கணும், மூளை சாதாரண மூளை இல்லாமல் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மூளை வேணும், யாரையாச்சும் ஏதாச்சும் பண்ணணும். ஏன்னா நம்மளை வந்து உருட்டணும், மக்கள்கிட்ட உருட்டணும், அதே நம்புற மாதிரி உருட்டணும், அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்க பொழப்ப கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. ஸோ அந்த மாதிரி உருட்டி எஸ்.ஜே. சூர்யா வந்துட்டு சிஎம் ஆகிற மாதிரி ஒரு போர்ஷன் எடுத்திருப்பாங்க போல. ஸோ செகண்ட் ஹாஃப்ல பையன் வந்துட்டு அப்பாவை கொண்டுட்டுருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அப்பாவை வந்துட்டு பிளாஷ்பேக்ல அப்பாவை கொண்ட எஸ்.ஜே. சூர்யா பழி வாங்க போறாரா, இல்லை எஸ்.ஜே. சூர்யா வந்து இப்போ இருக்க இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கரமா கிரியேட் பண்ணி பீப்புள்ஸை ஏமாத்தி அங்கே ஒரு அவரோட கவர்மெண்ட் வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக ஏதேதோ பண்றாருல, அதை எதிர்த்து இப்போ இருக்க ராம் சரண் வந்துட்டு ஒரு கேம் சேஞ்ச் பண்ண போறாரா அப்படின்ட்டு தான் அந்த ஓவராலா கதையா இருக்குது. என்னங்க பண்றாங்க தமன் வந்துட்டு இது வந்து மியூசிக் பண்ணிருக்காரு. ஸோ பேக்ரவுண்ட்ல மியூசிக் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கட் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு கொஞ்சம் என்கேஜ் பண்ற மாதிரி இருக்கு ட்ரெய்லர்ல கட்ஸ் எல்லாம். ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. என்னன்னா இந்தியன் 2 அதே மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா இந்தியன் 2 ஸ்மெல்லு லைட்டா அப்படி வந்து போதா, அது பதட்டமாகுது சில நேரத்துல. கக்கா போறதுக்கு தங்கத்துல கக்கூஸ் கேக்குதாடா, தங்கத்தை தின்றீங்களாடா. சரி, எப்படியோ சங்கர் சாருக்காக மட்டும்தான் நம்ம வந்து, அதுவும் சொல்லப்போனா அவரோட இந்த பொலிட்டிக்கல் அப்படின்னாலே அவர் வந்து அதை வந்து ஒரு மாதிரி நமக்கு வந்துட்டு எப்படி சொல்றது, எமோஷ்னலா நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருப்போம் எங்கேயாவது ஒரு இடத்துல. ஸோ அதை நம்ம கூட கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு ரெடி பண்ணி அதை வந்து அவுட் ஆகும்போது நம்மகிட்ட பிளே பண்ணி காமிப்பாரு. இந்த படமும் அதே மாதிரி இருக்கணும். ஸோ எஸ்.ஜே. சூர்யா ராம் சரண் காம்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இதுதான் புதுசு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, இதுக்கு நான் பார்த்ததும் இல்லை. ஸோ இந்த காம்போ வந்துட்டு எஸ்.ஜே. சூர்யா சொல்லவே தேவையில்ல, மனுஷன் வந்துட்டு எது கொடுத்தாலும் தூக்கி சாப்பிட்டு போயிடுவாரு. ஸோ ராம் சரணும் சும்மா சொல்லக்கூடாது, அவர் வந்து பயங்கரமான ஒரு ஆக்டர். அஞ்சலி சொல்ல தேவையில்லை, அவங்க வந்து தமிழ்ல வந்துட்டு ஒரு சில படம் தான் வந்திருக்காங்க, ஆனா எல்லா படத்துலயுமே நல்லாவே நடிச்சிருப்பாங்க. ஸோ சமுத்திரக்கனி ஒரே ஒரு ஷாட்ல பயங்கர ஷாக்கான ஒரு ரியாக்ஷனோட காட்டுறாங்க ட்ரெய்லர்ல.
சமுத்திரகனி சார் சொல்லவே தேவையில்ல, அவரும் எல்லா படத்துலையும் நடிக்க ஆரம்பிச்சாரு. மலையாளம், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, ஹிந்திலையும் நடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். தமிழ்லையும் ஹீரோவான நடிச்சிட்டாரு. ஸோ நல்ல நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு சமுத்திரகனி சார். ஸோ இந்த படம் வந்துட்டு கண்டிப்பா பொங்கலுக்கு வந்து வருது. கண்டிப்பா அந்த படம் வந்து வெற்றி பெறணும் கண்டிப்பா சங்கர் சாருக்காகவே. ஏன்னா இந்தியன் 2 வந்து நம்ம எதிர்பார்த்த பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா இந்தியன் 1 இப்போ கூட டிவியில போட்டா, முதல்வன் டிவியில போட்டா, என்ன சொல்றது, அவரோட படம் எல்லாம் ஜென்டில்மேன், வாய்ஸ், இதெல்லாமே நம்ம வந்து இப்போ போட்டா கூட நம்ம உட்காந்து பொறுமையா பார்ப்போம் வீட்டில் டிவியில. ஸோ அந்த மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணாமல் விட்டாரு இந்தியன் 2ல. எனக்குலாம் ரொம்ப வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இந்த படம் கண்டிப்பா பயங்கரமான ஒரு வெற்றி பெறணும். அது வந்து நம்ம கையில வந்து இல்லை, படம் வந்தாதான் தெரியும். ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல், ஓவராலா பொலிட்டிக்கல் கேமை வந்துட்டு ஒருத்தர் உள்ள வந்து அந்த கேமை சேஞ்ச் பண்ணா அந்த கேம் சேஞ்சர். I am unpredictable.